ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ப்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல 1 by 1 அரசியல்வாதிகளை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம, எந்த ஒரு க்ளூவும் போலீஸ்க்கு விட்டு வைக்காம பக்காவா பிளான் பண்ணி 1 by 1 கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளுடைய கொலைக்கெல்லாம் யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க டிடெக்டிவான நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசா ஒரு வாலெட் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. உங்க போட்டோவை அப்படியே ரியலா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கலரோட அங்க என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே உங்களுடைய வாலெட்ல பிரிண்ட் பண்ணிக்க முடியும் மக்களே. லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. 799 மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலை காமிக்கிறாங்க. இந்த பிரின்சிபலுடைய ரூமுக்கு ஒரு குட்டி பையன் வந்து எதையோ கொடுக்குறான். இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, மேடம்னு சொல்லாத அக்கான்னு சொல்ல, நீ இதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கோ, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், உங்க அப்பா வந்துட்டு இதே ஸ்கூல்ல உன்னை சேர்த்தோட சொல்லு, நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஒரு 4-5 காலி பசங்க இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அங்க சூர்யான்னு ஒரு பையன் வரான். பயங்கரமா சண்டை போட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம பிரின்சிபல் வீட்டுல இருக்கும் போது யாருக்கோ டீ போட்டு கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தா சூர்யாக்கு தான். சூர்யா யாரு அப்படின்னா நம்ம பிரின்சிபலோடைய தம்பி. இவன் வந்துட்டு டீ குடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அக்கா நான் ரொம்ப அவசரமா கிளம்புறேன், கோச்சுக்காத, நான் போயிட்டு வந்து டீ குடிக்கிறேன், ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு இதே பிரின்சிபல் வீட்டை காமிக்கிறாங்க. இவங்க இப்போ கொஞ்சம் ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இதே ஸ்பாட்டுக்கு ஒரு அரசியல்வாதி வராரு. இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காரு. அதுக்கப்புறமா கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போறாரு. இவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு மக்களே. இந்த அபார்ட்மெண்ட் பயங்கர செக்யூரா இருக்கு. வெளியே ஒரு போலீஸ் படையே நின்னுகிட்டு இருக்காங்க. யாரு போயிட்டு வந்தாலும் ஏன் வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அலோவ் பண்றாங்க. இப்போ பீஸா டெலிவரி பண்ண யாரோ வந்திருக்காங்க. இந்த மாதிரி அரசியல்வாதியுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு பீஸாவை டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் கால் பண்ணி கேட்கும் போது இவரு பொண்ணு கிட்ட கேக்குறாரு. பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்ல, இப்போ பீஸா டெலிவரி பண்ண வந்த ஆளையும் மேல அமுச்சு விடுறாங்க. இவங்க நேரா மேல வராங்க. வந்து கதவை தட்டும் போது அந்த பொண்ணு தான் வந்து பீஸா வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து காசு கொடுக்க பார்க்கும்போது பார்த்தா ஃபேஸ பார்த்தா அது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ நீயா, உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்க உட்காருன்னு தண்ணி கொண்டு வர போகும்போது மினிஸ்டருடைய மனைவி வராங்க. வந்தவங்க கழுவி ஊத்துறாங்க. உனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, நீ இன்னமும் அடங்காம சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த டெலிவரி பண்ண வந்த பொண்ணு இருக்கா பாருங்க, கையில கத்தியோட வந்திருக்கா. அந்த கத்தியை வச்சு கழுத்துல ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் மினிஸ்டருடைய மனைவி ஸ்பாட் அவுட். இத பார்த்துட்டு பொண்ணு கத்த ஆரம்பிக்கும் போது பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு நீ கத்துன அப்படின்னா குத்திடுவேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. இப்போ மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு ஷாக்காவ, யோ இங்க பாரு, இந்த வீடியோவை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது போன்ல ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீடியோ பார்த்து இந்த ஆளு ஷாக் ஆகுறாரு. எப்படியோ நான் உன்னை கொலை பண்றேன், உன்னுடைய மானம் காத்துல பறக்க கூடாது, நீ இறந்து போனதுக்கு அப்புறமா கூட உன்னுடைய மானம் போக கூடாது அப்படின்னா நீயே லேப்டாப்ல இந்த மாதிரி இந்த கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம், மனைவியையும் பொண்ணையும் நான் தான் கொலை பண்ணேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுட்டு நீயே இறந்து போ, இல்லனா இந்த வீடியோ லீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இவங்க பாட்னு அங்க இருந்து கிளம்ப. அவருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஒரு மாதிரி பதட்டமா ஷாக்ல இருக்காரு. லேப்டாப் எடுக்கிறாரு, டைப் பண்றாரு, அவரே ஷூட் பண்ணிட்டு இறந்தும் போறாரு. இப்போ டெலிவரி பண்ண வந்த அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது நம்ம அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் தான். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. இங்க தான் படத்துடைய பேரையே போடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இவங்க ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி ஸ்கூல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க செக்யூரிட்டி வராரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த சொசைட்டில பெரிய பெரிய ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கொலை பண்றாங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க, நம்ம வந்துட்டு ஸ்கூலுடைய செக்யூரிட்டியை கொஞ்சம் டைட் பண்ணும், கொஞ்சம் பார்த்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனை இதே ஸ்கூல்ல சேர்க்க சொன்னே சேர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேர்த்தாச்சு, இன்னைக்கு தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசும் கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்து ஸ்கூல் முடியுது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோனுடைய தம்பி வந்திருக்கான். எனக்கா நாளைக்கு டிராமா இருக்கு, டிராமாக்கு எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம நீ பாட்டு அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பிக்கு முன்னாடியே பயங்கரமா ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. தம்பியே மெர்சல் ஆயிட்டான். ஆக்சுவலா தம்பி வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்டா இருப்பான். அக்காவும் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட டிராமால தான் ஆக்ட் பண்ண போறாங்க போல. அதை அப்படியே ஆக்ட் பண்ணி காமிக்கும் போது இவனே ஒரு மாதிரி மெர்சலாய் பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவுதான் தாகூர்கள் வந்தாலும் இங்க இருக்கிறவங்க
திருந்தவே மாட்டாங்க. இப்ப கூட ஏழைகளுடைய நிலத்தை ஆட்டைய போடுறதுக்காக ஒரு அரசியல்வாதி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஏழைகளுக்காக நிலத்தை மீட்டு கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும், உன்னால முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க தம்பியுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க. சரி ஓகே நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. தம்பியும் கேர்ள் ஃபிரெண்டும் பயங்கரமா லவ் பண்றாங்க. இதை நமக்கு ஒரு பாட்டெல்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த அரசியல்வாதியை ஹீரோயின் கொலை பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. ஒரு லேடி போலீஸும் கூட வராங்க. இவங்க தான் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த மாதிரி காமிப்பாங்க. ஆனா இல்ல, இவங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. அங்க ஒரு லேப்டாப் இருக்கும். லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது, நான் தான் என் குடும்பத்தை கொலை பண்ணேன், நானும் தற்கொலை பண்ணிக்க போறேன், எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ மேலாப்ல போட்டிருக்கு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே, இவரே கைப்பட இந்த மாதிரி தற்கொலை கடிதத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? முதல்ல ஃபாரன்சிக் டீம் வரட்டும், அவங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி அமுச்சு விட்டாங்க. இப்போ வந்துட்டு கடைசியா ஒரு டெலிவரி பாய் தான் வந்தாரு. யாரோ பீஸா டெலிவரி பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு இருந்த போலீஸ்லாம் சொல்லிருப்பாங்க. அப்படின்னா யாரு டெலிவரி பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஆளு. அந்த ஆளை பிடிச்சி விசாரிக்கும் போது, நான் வாட்டும் போனேன் மேடம், போயிட்டு டெலிவரிக்கான அந்த பீஸாவை கொடுத்துட்டு காசை மட்டும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். என்ன இவன் போய் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா இவன் வர வழியிலேயே ஹீரோயின் மடக்கிருப்பாங்க. மடக்கி இவன் அடிச்சு மட்டையாக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்து, இங்க பாரு போலீஸ் யாராவது வந்து கேட்பாங்க, யாரு கேட்டாலும் நீ தான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம மாத்தி கீத்தி சொன்ன அப்படின்னா கொலை பண்றதுக்கு நீயும் தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டி விட்டு போயிருப்பாங்க. இவனும் வேற வழி இல்லாம ஹீரோயினுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரி நான் தான் போயிட்டு டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. பிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்க பயங்கரமா படைபலத்தோட வந்து ஒரு சீஃப் போலீஸை மீட் பண்றாங்க. அநியாயமா யாரோ வீட்டுக்குள்ளேயே வந்து என்னுடைய ஆளை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, உன்னால இது வரைக்கும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் அது கொலை கிடையாது, தற்கொலை அப்படின்னு சொல்ல, அடே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, அதை பார்த்தா உனக்கு தற்கொலை மாதிரியா தெரியுது? அவன் எதுக்காக முதல்ல தற்கொலை பண்ணிக்க போறான்? அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் தான் சாகணும், குடும்பத்தை ஏன் கொலை பண்ண போறான்? நல்லா யோசி, அவனை கண்டிப்பா யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, இல்ல அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, முதல்ல வந்துட்டு நல்லா விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த மினிஸ்டர் பிந்துவோடைய ஒரு 2 அசிஸ்டன்ட் மாதிரி அல்லக்கை மாதிரி 2 அரசியல்வாதிகளை காமிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரு. இவங்க 2 பேரு எல்லாருமே வந்துட்டு அந்த மினிஸ்டருக்கு அடுத்த ஒரு லெவல்ல இருக்கவங்க கட்சியில. இப்போ முக்கியமான ஆளு இவங்களுக்கு மேல இருக்கவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இறந்து போன அரசியல்வாதி. அவரு இறந்து போயிட்டாரு, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாரு இல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவருக்கு அடுத்தபடியா நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த பிந்துவை மட்டும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே மினிஸ்டர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மாறி மாறி கூட மினிஸ்டரா இருந்துக்கலாம், இல்ல அப்படின்னா யாராவது ஒருத்தர் மினிஸ்டரா இருந்து கூட மத்தபடி ஆட்டையெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு பிந்துவை வந்துட்டு கொலை பண்ணும். பிந்துவை தீத்து கட்டினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு மினிஸ்டர் ஆக முடியும். தீத்து கட்ட வேண்டிய பிளானை போடுறாங்க. இப்ப எப்படிலாம் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து பிந்து வந்துட்டு மினிஸ்டர், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ மீட்டிங் மாதிரி பண்றாங்க. நம்ம எப்படி வின் பண்ண போறோம், நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனு. அதுல பிந்துவை கொலை பண்ண பிளான் போட்டாங்க பாத்தீங்களா 2 பேரு, அவங்களும் இருக்காங்க. இப்ப இந்த டிஸ்கஷன்லாம் முடிய இந்த 2 பேர்ல ஒரு அரசியல்வாதி, ஒரு அல்லக்கை அரசியல்வாதி நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினை இவர் ஏன்டா மீட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரும் ஹீரோயின் கூட கசமுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா அவங்க சும்மா இருக்காம கத்தியால குத்தி கொலை பண்றாங்க. இவங்க கொலை பண்ணிட்டு அப்படியே வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி வந்து யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரா அப்படின்னா சூர்யாவுடைய கேர்ள் ஃபிரெண்டு. அப்படின்னா இவளும் சேர்ந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க யாரோ ஒரு மேல் வராங்க. அந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னா டெட் பாடியை அவன் பங்குக்கு ஒரு 4 வாட்டி குத்திட்டு பிரைவேட் பார்ட்டை துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா டெட் பாடியை கொண்டு போயிட்டு எங்கேயோ போட்டு வரான். இந்த விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா காலையில வந்து டெட் பாடியை பாக்குறாங்க. பார்த்தா அவருடைய பிரைவேட் பார்ட்டை மட்டும் காணும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பேப்பர்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான் அந்த கொலைகாரன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ் கிட்ட பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இது என்ன தொடர் கொலையா, சீரியல் கில்லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல முதல்ல அந்த அரசியல்வாதி தற்கொலை பண்ணிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்
ப்ராப்ளம் போல இல்ல ஃபேமிலி ப்ராப்ளமான்னு சரியா தெரியல. அது விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா அவர் தற்கொலை பண்ணிட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் அவர் தான் கொலை பண்ணிட்டு இறந்து போனாரு. இப்போ இந்த ரெண்டாவது அரசியல்வாதியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி போலீஸோடைய போனுக்கு அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்ற மெசேஜ் அன்னோனா வருது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு சீஃபை போயிட்டு மீட் பண்றாங்க. கண்டிப்பா நம்மளால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது, உங்க ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பா அவரால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னும் போது அவரும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட்கே கால் பண்ணி கூப்பிடும் போது இவங்க நேரடியா மீட் பண்றாங்க. சீஃப் நம்ம ஹீரோ கிட்ட நீ இந்த கேஸ் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால முடியவே முடியாது, நான் இதுக்கப்புறமும் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இங்க பாரு, எனக்கு புரியுது டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான இல்லீகல் வேலைலாம் நடக்குது, பயங்கரமா மோசமா அழுக்கா இருக்கு அப்படின்னா நீ டிபார்ட்மெண்ட்டை விட்டே தனியா போன. நான் டிபார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ரிட்டையர்டே ஆக போறேன். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் அப்படியே விட்டு போனேன் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது, ப்ளீஸ் எனக்காக எடுத்துக்கோ அப்படின்னும் போது எங்க இந்த கேஸ் எடுத்து முடிச்சா மட்டும் என்னுடைய ஐயாக்கு அந்த போன பேர்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது அது திரும்ப கிடைக்குமா அப்படின்லாம் தெரியல. ஆனா நாளைக்கே நான் பிரஸ் எல்லாம் கூப்பிடுறேன், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ தான் இந்த கேஸை விசாரிக்க போற, அபிஷியலா உன்கிட்ட தான் இந்த கேஸை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கிட்டயே சொல்றேன். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மறுபடியும் ரெகக்னேஷன் கிடைக்கும், கண்டிப்பா வந்துட்டு மக்கள் உன்னை பாராட்டுவாங்க, நீ என்ன பண்றியோ அது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் சீஃப் பிரஸ் கூப்பிடுறாரு. பிரஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட தான் கேஸை ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏங்க போலீஸால கொலைகாரனை பிடிக்க முடியலையா, போலீஸால வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போன வருஷம் அவன் இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கும் போது போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் போது அவர் பயங்கரமா விசாரிக்கிறாரு, புத்திசாலித்தனமான ஆளா இருக்காரு, கொலை கேஸா இருந்தாலும் எந்த கேஸா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து பேசுனீங்க. இப்போ கேஸை கொடுக்கும் போது மட்டும் டிபார்ட்மெண்டால சரியா விசாரிக்க முடியாதா, போலீஸ் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்பயும் சரி அப்பயும் சரி அவன் போலீஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு அட்ரஸ் தேடி ஒரு ஊருக்கு போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு லேடி வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பிரின்சிபல் ஹீரோயின் தான். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. இவங்கள பார்க்க ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இவங்க ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்றாரு. இருந்தாலும் அந்த விஷயத்த பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதி பக்கத்துல இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த பீஸா பாக்ஸோடைய பில்லுல வந்துட்டு பின்னாடி பக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சான். இதை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எப்படி கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு போக முடியும். இன்னொன்னு, அன்னைக்கு கரெக்டா அந்த அரசியல்வாதியுடைய வீட்டுல கேமரா ஒர்க் ஆகல, சிசிடிவி கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா கொலைகாரனுக்கு அந்த அரசியல்வாதி கூட நல்ல பழக்கம் வந்திருக்கு, அரசியல்வாதி என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு, வீட்டுல கேமரா ரிப்பேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஆளு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தம்பியை உட்கார வச்சு இந்த ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாலாம் இந்த மாதிரி பிரதர்ஸுக்கு ஏதோ பூஜை பண்ணுவாங்களாம். அது என்ன பூஜைன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இவங்க பூஜை ஆரம்பிக்கும் போது பக்கத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதே டைம்ல யாரோ வந்து கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு யாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வெளியே போக, ஒரு அவசரமான விஷயம், கண்டிப்பா நீ வெயிட் பண்ணக்கூடாது, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லையா இந்த பூஜையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னும் போது, பூஜையெல்லாம் முடிக்க தேவையில்ல, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிடு, அக்கா நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இதே டைம்ல ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. இவங்க போன் அட்டெண்ட் பண்ணி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த மூணாவது அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. இந்த ஆளு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு. அங்க இருக்க பொண்ணு கூட பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடாரு. பார்ட்டிலாம் முடிய நான் ஒரு முக்கியமான வேலையா தனியா போறேன், எந்த பாடி கார்டும் போலீஸும் என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்ப, காருக்குள்ள பார்த்தா ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தனியா நைட் டைம்ல ஒரு பிரிட்ஜுக்கு மேல போயிட்டு இருக்கும் போது குறுக்கால யாரோ வந்து நிக்கிறாங்க. இப்போ கார் நிக்குது. நம்ம ஹீரோயின் ஐயோ யாரோ வந்திருக்காங்க, ஏதோ பண்ண
பண்ண போறாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்லாம் போட, இல்ல நீ பயப்படாத, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதி இறங்கி போயிட்டு டேய் யாரா நீ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டைம்ல ஹீரோயின் கத்தியோட வந்து பின்னாடி குத்தி கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு அதே ஏரியாக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரோட்ல நின்னுகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல எவனோ ஒருத்தன் வேணுமத்துக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை இடிச்சிட்டு அவன் பாட்டுன்னு ஒரு சாரி கூட கேட்காம வேகமா ஓட, இவன் எதுக்கு இடிச்சிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க பின்னாடியே ஓடினா அவன் ஏதோ சந்து பொந்துக்குள்ளலாம் பூந்து ஓடுறா மக்களே. அப்போ போற வழியில பார்த்தா கடைசியா அந்த மூணாவது அரசியல்வாதியை யாரோ கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, ஐ மீன் ஹீரோயின் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவருடைய டெட் பாடி இங்க கிடைக்குது. இத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நம்மள வேண்முத்துனையும் இடிச்சிட்டு ஓடி வந்தானே அவன் தான் கொலகாரம் போல, வேண்முத்துனே இந்த டெட் பாடியை பார்க்க வைக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ரமான் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களால ஓடி வந்து என்ன பிடிக்க முடியாது, உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா இது எல்லாமே பக்கா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே, போலீஸையும் ஃபாரன்சிக் டீமையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல ஏறி எங்கேயோ கிளம்புறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ சொல்றாரு அந்த பாடியுடைய கையில வாட்ச் இருக்கு, வாட்ச் ஏதோ ஒரு அதிர்ச்சியில நேத்து நைட்டு 2 மணிக்கு அந்த வாட்ச் நின்னு போயிருக்கு, அதாவது 2 மணிக்கு தான் இவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. போற வழியிலேயே அசிஸ்டன்ட் எங்கேயோ இறங்குறாரு. நம்ம ஹீரோ மட்டும் கார்ல போயிட்டு இருக்கும் போது போற வழியில ஒரு டாமினோஸ் பீஸா கடைய பாக்குறாரு. அந்த கடையுடைய வாசல்ல ராதாகிருஷ்ணா ஸ்டாச்சு இருக்கு. இத பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ தோணுது, இறங்கி போயிட்டு அந்த கடைக்குள்ள எனக்கு வந்துட்டு இந்த கடையுடைய கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே வேணும், முக்கியமா நேத்து நைட் என்ன விஷயமாச்சோ எல்லா ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ கேமரா வந்துட்டு ரிப்பேரா இருக்கு, பழைய ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னாலும் ரிப்பேர் பண்ணாதான் பார்க்க முடியும், நீங்க வந்துட்டு நம்பரை கொடுத்துட்டு போங்க, சரி பண்ணதுக்கு அப்புறமா நாங்களே கால் பண்றோம் அப்படின்னும் போது ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல அசிஸ்டன்ட் கால் பண்றான். போலீஸ் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நேத்து நைட்டு 2 மணிக்கு கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். பாருங்க, கொலைகாரன் வந்துட்டு நேத்து நைட்டு 2 மணிக்கே கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு யாரு கண்ணிலையுமே டெட் பாடி படாத மாதிரி ஒரு ஸ்பாட்ல மறைச்சு வச்சு அங்க உங்களையே கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறான் அப்படின்னா பயங்கரமா சவால் விடுறான் போல. இன்னொன்னு அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொலைகாரன் நேரடியா இந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான். வந்தவன் கொலைகாரனுடைய ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸ்ல மீட் பண்றாங்க. இப்ப தொடர்ந்து கொலை பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. இந்த கொலைக்கெல்லாம் ஏதாவது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கணும், அது என்ன கனெக்டிங் பாயிண்ட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா எல்லா கொலையும் நைட் டைம்ல மட்டும்தான் நடக்குது, இறந்து போறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க. இப்ப இறந்து போன 3 பேருமே ஒரே கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான். இன்னொன்னு இவங்க இறந்து போன சமயத்துல எங்கேயுமே கேமரா சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதுதான் முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது கிடையாது, வேற ஏதாவது சிமிலரான பாயிண்ட் இருக்கான்னு கண்டுபிடி, வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடி, முக்கியமா இந்த கேஸ சம்பந்தப்பட்ட மாதிரி வேற ஏதாவது வித்தியாசமான கேஸ் இருக்கான்னு பாரு அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் தேடி பார்க்கும்போது 2017ல ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்கா, எப்படி இறந்து போயிருக்கா, ஏது இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணப்படாம அந்த பொண்ணு நைட் டைம்ல இறந்து போயிருக்கா. ஆனா அந்த கேஸ முடிக்காம அப்படியே இருக்கு, ஏன் முடிக்கல, அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே தெரியல போல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த கேஸ பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த கேஸோடைய டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இதுவரைக்கும் 3 அரசியல்வாதிகள் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேல இறந்து போயிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அப்படி வேற கண்ட்ரியோடைய ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் 1 by 1 எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. அந்த கொலைகாரன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த லேடி போலீஸ் சீஃப் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட் பண்றாங்க. அந்த ஒரு பொண்ணுடைய கேஸை பத்தி கேட்டாங்க இல்லையா, அந்த ஃபைலை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சீஃப் என்ன கேக்குறாரு அப்படின்னா அந்த தற்கொலை பண்ணி ஒரு அரசியல்வாதி முதல்ல இறந்து போனாரு, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக அந்த கேஸையும் இந்த 2 கேஸையும் ஒன்னா ஜாயின் பண்ணி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல கண்டிப்பா அது தற்கொலை கிடையாது, அதுவும் கொலை தான், இதே கொலைகாரன் தான் கொலை பண்ணிருக்கான், நான் மொத்தமா சேர்த்து வச்சுதான் இந்த கேஸை முடிக்க போறேன், நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், இது நம்ம வந்துட்டு இந்த
கேஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்றோம், அது நம்ம கண்ணில் படாம இருக்கு, அந்த ஒரு பாயிண்ட மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு 23ஆம் தேதி ஜப்பானுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இன்னைக்கும் அந்த கொலைகாரன் ஏதோ ஒரு கொலையை பண்ண போறான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுடைய கேஸுடைய ஃபைலை வாங்கிட்டு இந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னே தெரியல, இந்த பொண்ணுடைய போட்டோவை நியூஸ்ல போடலாம், நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணலாம், யாராவது கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பீஸா கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி கேமரா ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாரு பாத்தீங்களா. அங்க இருந்து கால் பண்றாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ மட்டும் கிளம்பி போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த கடையில ஒர்க் பண்றவரு இன்னொரு ஆளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவர் வந்துட்டு எங்க கம்பெனியுடைய முன்னாள் மேனேஜர், இவர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போட்டோலாம் டெலிகாஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ணா, டெலிவரி கேர்லா ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, எந்த பொண்ணை நம்ம ஹீரோடைய டீம் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணுடைய கதையை தான் இப்ப இந்த எக்ஸ் மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு நைட் டைம்ல டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவை தூக்கிட்டு கிளம்ப போற வழியில ஒரு பையனை பாக்குறா. என்னமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நீ போயிடுவியா, தனியா போயிட்டு பண்ணிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பண்ணிடுவேன், இதுதான் என்னுடைய கடைசி ஆர்டர், இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. எங்க போறா அப்படின்னா நேரா அந்த பிந்து மினிஸ்டருடைய வீட்டுக்கு போறா. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடி கூத்து கும்மாளமா இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு டெலிவரி பண்ண வரா பாத்தீங்களா, இந்த பொண்ணை இழுத்து போட்டு அங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க மினிஸ்டருடைய ஆட்கள், அவங்க சும்மா இருக்காம இந்த பொண்ணை நாசம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க யாரோ ரெக்கார்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய தம்பி சூர்யா தான். இப்போ அடுத்த நாள் காலையில பிந்து வந்துட்டு ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செமையா திட்டிக்கிட்டு இருக்கா. டே பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணா அநியாயமா டெலிவரி பண்ண வந்த பொண்ணையே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்கரமா கத்தி விட, ஏதோ குடி போதையில அந்த மாதிரி பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது டெட் பாடியை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணுங்க, போலீஸ் வந்துட்டு கேஸை விசாரிக்காம நான் பாத்துக்கிறேன், இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் அந்த பொண்ணை பத்தி நோண்டி வர வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரையும் நீங்க பாத்துக்கோங்க, முக்கியமா கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷன்லயும் நான் தான் வின் பண்ணும், இந்த இது மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா என்னால வின் பண்ண முடியாது, என் மானமே போயிடும், கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுடைய டெட் பாடியை எரிச்சிடுறாங்க, அப்பாவை மிரட்டுறாங்க, நீ இந்த மாதிரி போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன அப்படின்னா உன்னை கொலை பண்றேன், உன்னுடைய ஃபேமிலியை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வாய் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் சம்பந்தப்படுறாங்களோ யாரெல்லாம் இந்த பொண்ணை பத்தி கேட்கறாங்களோ அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து கட்டுறாங்க, இல்ல ஏதாவது பண்ணி வாயை மூட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த சூர்யா இருக்கா பாத்தீங்களா, இவன் அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கான், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதே டைம்ல ஒரு பையனை போயிட்டு மீட் பண்றான். அந்த பையன் யாரு அப்படின்னா அன்னைக்கு கடைசியா அந்த பொண்ணு டெலிவரிக்கு கிளம்பும் போது ஒரு பையன் கிட்ட பேசிட்டு போயிருப்பா பாத்தீங்களா, அந்த பையன் தான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் போல. இவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான், அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, என்னால வாழவே முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் புலம்பிட்டு இருக்கும் போது அப்போ சூர்யா வந்துட்டு வீடியோவை காமிக்கிறான். பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகுறான். அவங்கள ஏதாவது பண்ணும், ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எங்க அப்பாவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ, அவங்கள எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும், போலீஸ்ல மாட்டி விடணும், அவங்கள பழி வாங்கணும். ஆனா போலீஸ்ல வந்துட்டு பெருசா கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா மினிஸ்டருடைய ஆட்கள் அப்படின்றதுனால நீ அவங்கள ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டு இருப்பான், மினிஸ்டருடைய ஆட்கள் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு அப்படின்னா வீடியோ ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு, சூர்யா கிட்ட இருக்கு அப்படின்னும் போது சூர்யாவுடைய நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நேரா கிளம்பி சூர்யாவுடைய வீட்டுக்கே போக நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பி சூர்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்த, அவன் வேலை விஷயமா எங்கேயோ வெளியே போயிருக்கான், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் ஐயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவனும் முக்கியமா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண சொல்றேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ 2 பேரும் வந்து கூப்பிட்டாங்க, அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அதோட எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல, ஆளையே காணும், எனக்கும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சூர்யா வந்தா அப்படின்னா மறக்காம எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வந்துட்டு 5 பேர் மொத்தமா அந்த பொண்ணை நாசம் பண்ணிருப்பாங்க, அதுல இன்னமும் 2 பேர் உயிரோடு இருக்காங்க. அந்த 2 அரசியல்வாதிகளை தேடி கொலைகாரம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இன்னைக்குதான் ஜப்பானுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவா பார்த்துதான் அந்த கொலைகாரம் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியுடைய வீட்டுக்கு நம்ம அசிஸ்டன்ட் போயிட்டு பாதுகாப்பா இருக்காரு. இன்னொரு அரசியல்வாதியுடைய வீட்டுக்கு போயிட்டு அரசியல்வாதியாவே நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்கு
தெரியாது. அப்படியே வந்து மேல கை வைக்கும் போது ஹீரோ கண்ணை காமிக்கிறாரு. அடி பாவி, அப்படின்னா நீ தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலையை காமிச்சு கண்ணை புடுங்கிடுறாங்க. கண்ணை புடுங்கி நான் எங்க கொலை பண்றேன், நான் மட்டும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா தம்பிக்காரனை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 அரசியல்வாதிகளும் கூப்பிடும்போது தம்பிக்காரன் போறான். நாங்க அந்த பொண்ணு நாசம் பண்ணல, ஒர்க் பண்றவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது இந்த ஆளு வீடியோ காமிக்கிறாரு. வீடியோ ப்ரூஃபே இருக்கு, இந்த வீடியோ லீக் ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்ப இவனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு பிரின்சிபல் இல்லையா ஸ்கூல்ல இருக்கும் போது அங்க அந்த செக்யூரிட்டி வராரு. செக்யூரிட்டி வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அந்த டெலிவரி கேர்ள் பொண்ணோடைய அப்பா தான். அவரு ஹீரோயின் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டு என் குடும்பத்தை கொலை பண்றவன், என் பையனை கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஊரை விட்டு போக சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னும் போது அங்க உட்கார்ந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறா. இந்த மாதிரி சூர்யா என்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சான், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வச்சு நீ ஏதாவது பண்ணிக்கோ, அவங்க எல்லாரையும் எப்படியாச்சு பழி வாங்கணும், இறந்து போன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல தம்பியை காணும் அப்படின்னா தம்பியை கொலை பண்ணிட்டாங்க, பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கடுப்பாகிறாங்க. 3 பேரும் பிளான் போட்டு அவங்க எல்லாரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து 1 by 1 3 பேருமே சேர்ந்துதான் மக்களே எல்லாரையும் கொலை பண்ணிருப்பாங்க. ஒரு மேல் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த பிரைவேட் பார்ட் எல்லாம் கட் பண்ற மாதிரி, அது வேற யாரும் கிடையாது, இந்த செக்யூரிட்டி தான். இந்த மாதிரி தான் நாங்க வந்துட்டு நியாயத்துக்காக கொலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஏமா நீ ஒரு குடும்ப பொண்ணு தானே, அதுக்காக கொலையா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கும் என்னுடைய இறந்து போன தம்பிக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாரையும் கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா அசிஸ்டன்ட் வரும்போது கன்னோட வரான். இவங்க கன்னோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்களை ஷூட் பண்ண இவங்க ஸ்பாட் விட்டு இறந்தே போயிட்டாங்க. அட பாவி, அநியாயமா கொலை பண்ணிட்டியடா, ஏன்டா ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. கடைசியா பிந்துவை போலீஸ் கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சூர்யாவுடைய டெட் பாடியை காணோம், எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ வரும்போது அங்க ஒரு சுவத்துல வந்துட்டு ஏதோ வித்தியாசமா நோட் பண்ணிருப்பாரு. இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த சுவத்துல அந்த வித்தியாசமான ஸ்பாட்டை மட்டும் உடைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்துட்டு எலும்பா ஒழுகுது. அதாவது ஹீரோயின் தம்பியோடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியே எங்கேயும் அடக்கம் பண்ண மனசு இல்லாம வீட்லயே தான் கூடவே அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.